அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் சீரியலில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். கோமதி அவங்க பாண்டியன் எல்லாருமே வீட்டுக்கு வெளியில் அன்னாரும் குமாரோடைய அவங்க அப்பா எல்லோரும் வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அவங்களே பிள்ளைய வளர்க்க தெரியாமல் வளர்த்துக்கிட்டு இப்போ தெரிய ஓவரா நீ ரொம்ப யோக்கிய மாதிரி பேசாதீங்க. அவங்க குடும்பமே எல்லாமே பொண்ணை கடத்திட்டு போகிற குடும்பம் தானையா, பரம்பரை எந்த தானே செய்கிறீங்க. நீ என் தங்கச்சியை கடத்திட்டு போயிட்ட, அந்த உன் பையன் என் அண்ணன் ஒன்றா கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, என்னையா நீங்கள் குடும்பம் நடத்துறீங்க, பெரிய யோக்கிய மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி பயங்கரமாக கோவம் வருது. யாரை பார்த்து என்ன பேசுகிறீங்க, பேசுகிறதுக்கு அளவு இருக்குது, வாயை அளந்து பேசுங்க அப்படிங்கிறாங்க. என்ன பெரிய இது பேசுகிற, ஓவராக பேசாத நீ அப்படின்னு சொல்லி ராஜியும் திட்டுறாங்க. திருச்செந்தூருக்கு நானாக தான் போனேன் தவிர நான் ஒன்றும் ஓடி போயோ அந்த கதர்கிட்ட எனக்கு கடத்திட்டோ அப்படிலாம் போகலை. நான் விருப்பப்பட்டு தான் போனேன். அங்கே எந்த சூழ்நிலையில் எப்படி கல்யாணம் நினச்சின்னு தெரியுமா, அதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் எல்லாருமே சும்மா இருப்பீங்களா, உங்கள் மனசில் எவ்வளோ சங்கடப்படும் தெரியுமா, அது எப்படி நினச்சி தெரியுமானே, என்ன அதுக்கு என்ன பெரிய ஃப்ளாஷ்பேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமார் அவங்க அப்பா பயங்கரமாக கத்துறாங்க. ஆமாம் பெரிய ஃப்ளாஷ்பேக் தான் இருக்காது, எப்படி சூழ்நிலை நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அவங்க சிக்கமாக சொல்ல வராங்க. மீனா கோமதியும் இருக்காங்க. ஐயோ ராஜி பேசாமல் அப்படிங்கிறாங்க. ராஜி நீ பேசாமல் இரு, நீ எவ்வளோ தான் சொன்னாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே, நம்ம வீட்டுக்குள்ளவங்களை யாருமே பிடிக்காது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு கெட்டவங்க தான், நீ இதை நியாயப்படுத்துறது அர்த்தமே கிடையாது, இப்போ நடக்கிற வேலையை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அவள் பாண்டியனும் நீ வாங்க நம்ம பேசுவோம், அவங்ககிட்ட எனக்கு தேவையெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இருங்க நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. ஏன்னா இருந்தாலும் நீ எனக்கு அண்ணன் தானே, நான் உன் தங்கச்சி தானே, ஏதோ நாங்கள் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி போயிட்டோம், அப்போ அதோட விட வேண்டியதானே, நாங்கள் எப்படியும் போகிறோம் என்னவும் பண்ணுறோன்னு ஏன் தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்து மேலே பிரச்சனை பல கிளப்பிகிட்டே இருக்கீங்க, நாங்கள் செய்கிறது எல்லாமே நீ உங்களை யார் கவனிக்க சொல்கிறாங்க, எங்களுடைய செயல்கள்லாம் நீங்கள் எதுக்கு கவனிக்கிறீங்க அப்படி இப்படின்னு கோமதி பயங்கரமாக திட்டுறாங்கம்மா. கோமதி நீ விடுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் பேசுகிறத பேசிதாம்மா செய்யணும், இவங்களை போய் பேசாமல் விட்டா என்னெல்லாம் ரொம்ப அவங்க பாருன்னு சொல்லி சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் குடும்பம் எங்களுடைய வேலைன்னு சொல்லி இருக்கோம்ல, நீங்களும் அதே போல் இருக்க வேண்டியதானே, எங்கள் குடும்பத்தில் என்ன நடந்தால் உங்களுக்கு என்ன, ஏன் இப்படி அநியாயமாக பாவமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப அழுகுறாங்க. அதுக்கடுத்து மீனா ராஜி எல்லாருமே வாங்கம்மா வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு பாண்டியனும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அடுத்து இவர் வக்கீலை பார்க்க போயிடுறாரு. வக்கீலையும் கூட்டிகிட்டு உள்ளே அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்தா கதர் காணும். எங்கெங்கே என் பையனை காணும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி எப்படி கூட்டிகிட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வக்கீல் பேசுகிறாரு, சரியில்லை இது சாதாரண கேஸ் கிடையாது, பொண்ணை கடத்துகிற கேஸு, ஸோ அதனால் அவங்க இன்றைக்கும் இங்கே லாக்கப்பில் வச்சுருக்க முடியாதுன்னு சொல்லி சப்ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாங்கன்னே. என்னங்க சொல்கிறீங்க, சப்ஜெயிலுக்கா, என் பையனை ஜெயிலே போட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க. சார் இருங்க சார் கொஞ்சம் பொறுமையாக பேசும் அப்படிங்கிறாங்க. சரி கதிரை பார்க்க போகிறாங்க. கதிரை காணும். எங்கே சார் என் பையனை, எங்கே ஐயோ உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பையனெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. வக்கீல் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இப்படி சொல்லலாம் அப்படிங்க. பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லலை, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன், சரியா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கதிரை கூட்டிகிட்டு வராங்க. கதிரை வராங்க. கதிரை பார்த்தா எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. என்னையா என் பையன் போட்டு இந்த அடி அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக கோவப்படுறாரு. பாண்டியன்ட்டு என்ன சார் இப்படி அடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு வக்கீலும் கேட்குறாங்க. பின்ன கேட்ட கேள்விக்கு பதில் பேசாமல் இருந்தால் எப்படி, கேட்குற கேள்விக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு கதை சொல்கிறான், அப்புறம் இவனை அடிக்காமல் எப்படி விசாரணை செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாண்டியனுக்கு கோவம் வருது. சார் அவன் உண்மையை சொல்கிறான், உங்களுக்கு கதையை சொல்கிறது அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்ட்டு பாண்டியன் ரொம்ப கோவப்படுறாரு. பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்காரு. அதுக்குன்னே கதிர் ஏன்னா இவங்க யாரும் நான் பேசுகிற எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க, அந்த பொண்ணு எங்கன்னு கண்டுபிடிச்சாதான் இந்த கேஸுக்குரிய முடிவு காண முடியும், ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு எங்கன்னு கண்டுபிடிங்க என்ன அப்படின்னா அது எப்படி நாங்கள் பிடிக்க முடியும் அப்படின்ட்டு செந்தில் சொல்கிறாங்க. ஸோ நடந்த எல்லா விஷயத்தையும் கதிர் செந்தில்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி அந்த 2 பசங்க வந்தாங்கங்கிற அந்த எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிடா அந்த பொண்ணு நான் எங்கங்கிறத நான் கண்டுபிடிச்சி வைக்கிறேன்டா அப்படின்ட்டு நீங்கள் வெளியில் போங்க எல்லாரும் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அந்த சமயம் பார்த்துட்டு குமாரோடைய அப்பா வந்துடுறாரு. என்ன சார் எப்படி இருக்கீங்க, அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க, உங்களை ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், பட் என்னால் பார்க்க வர முடியல, இப்போ எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவருக்கு கதிரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்கிற எல்லா செய்தியும் தெரிஞ்சு தான் வந்திருக்காரு. அப்படியே பார்த்துட்டு ஆமாம் என்ன சார் இது கேஸு, ஏன் இவ்வளோ சத்தம் பண்ணுறீங்க, என்னாச்சு இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்ட்டு போலீஸ்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, சார் இது பொண்ணை கடத்தின கேஸு சார், ரொம்ப பிரச்சனை பண்ணுறீங்க குடும்பத்தோடனே. இவங்களுக்கு இதே தான் சார் இப்போ வேலையாக போச்சு, இவங்க அப்பாவும் இதே மாதிரி தான் ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணால் இப்போ அதுக்கடுத்து வேறு இன்னொரு ஆளா, இவங்க குடும்பத்தோடு இந்த வேலையை செய்கிறீங்க சார், இவங்கள ஒரு பெரிய கிரிமினல் சார், இவங்களை தூக்கி உள்ளே போடுங்க, வெளியிலே விடாதீங்க அப்படி எப்படின்னு சொல்லி கதிரை பற்றி இல்லாத பொல்லாதமாக பேசுகிறாங்க. அதுக்கடுத்து பக்கத்தில் பழனி இருக்காங்க. அண்ணே நீ தேவையில்லாமல் இல்லாத பொல்லாதெல்லாம் பேசாதனே, நீ பேசுறது அடுக்காதனே, சாமிக்கு இதெல்லாம் என்னன்னு கூட இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் கோவப்படுறாரு. சரி இவங்களால வெளியே அனுப்புங்க அப்படின்ட்டு பாண்டியனோட ஃபேமிலி எல்லோரும் வெளியில் போயிடுறாங்க. அப்போ என்னப்பா இந்த ஆள் இப்போ இப்படி பேசுகிறாரு, கதிர் திருப்பி ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்ட்டு சரவணன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் சொல்ல மாட்டாங்கடா அப்படின்ட்டு வக்கீல்கிட்டக்கையும் பேசுகிறாங்க. அதுக்கடுத்து சொல்கிறாங்க நீங்கள் எப்படியாவது வீட்டுக்கு போங்க, நான் அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன்ட்டு செந்தில் சொல்கிறாரு. அதே எப்படி நீங்கள் பண்ண முடியும்னே, எப்படினாலும் நானும் அண்ணனை போய் பார்த்துக்குறோம், நீங்கள் வீட்டுக்கு போங்க, இங்கே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்கடா மச்சான் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி கூட்டிகிட்டு போயிடுறாரு. அடுத்து செந்தில் யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு. சரவணன் அன்னாரம் உட்காந்து அழுகிறாங்க. ஏன் அழுகிற அப்படின்னா, இல்லைடா
கதிரை பார்த்தில்ல எப்படிலாம் அடிச்சிருக்காங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, அவன் பாவம்டா அப்படின்னு. சரி நீ அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படிடா நம்மளால் முடியும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் போலீஸ் செய்ய வேண்டிய வேலைன்னு. ஆமாண்ணே, இப்போ போலீஸ் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஸோ போலீஸ் செய்கிற வேலையை நம்ம செஞ்சால் தான் கதிரை ரிலீஃப் பண்ண முடியும். ஸோ நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. அடுத்து வீடை காட்டுறாங்க. வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா மயிலோட அம்மா அப்பா 2 பேருமே வர்றாங்க. என்ன சம்மந்தி விஷயம்லாம் கேள்விப்பட்டு தான் வந்தோம். நீங்கள் ரொம்ப ஒன்றும் கவலைப்படாதீங்க. மாப்பிள்ளையோட தம்பி கண்டிப்பாக எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டார். கண்டிப்பாக ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் கோமதிக்கு அழுகையாக வருது. என் பையன்லாம் கண்டிப்பாக எந்த தப்பும் பண்ண மாட்டேன், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்படி நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. எங்கே சாப்பிட, வீட்டில் எதுவுமே நாங்கள் பொங்கவே இல்லையேம்மா அப்படிங்கிறாங்க. ஏன் மயில் நீயாவது எதாவது பொங்கியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எல்லோரும் இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படிம்மா சமைச்சு சாப்பிட முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன மயில் சொல்கிற, நீங்கள் சமைச்சா தானே அந்த பணியில் இப்படி சாப்பிட்டா தானே நீங்கள் கொஞ்சம் தெம்பாக இருந்தால் தானே பிள்ளையை பார்க்க முடியும். அதனால் கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடுங்க சம்மந்தி என்ன. இல்லை நாங்கள் இப்போ சமைக்கிறதுல இல்லை, அதுக்கு என்ன, இப்போ நானே சமைச்சு தரேன் உங்களுக்கு. நான் வர வழியில் பார்த்தேன், அக்கம் பக்கத்துக்காரங்க எல்லாருமே என்னன்னு சொல்லி எல்லாம் வாயில் கிண்டுறதுக்கே ரெடியாக இருக்காங்க. அதனால் நீங்கள் உள்ளே போய் ரூமில் இருங்க. ஏதாவது எதுவும் துக்கு துளக்கறக்கா வருவாங்க. நீ அரசி நீயும் உள்ளே போமா, மீன் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போமா, நீ ராஜியும் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு அவங்களும் உள்ளே போயிடறாங்க. மயில் நீ வா, சும்மா நம்ம ரசம் வச்சு சோறு சாதம் ஏதாவது ஆக்குவோம் அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா வேறு அவங்க கிட்டக்க அவர் கேட்குறாங்க. நான் வேணா எஸ்பிக்கு ஃபோன் போடட்டுமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் இருக்கார், அவர்கிட்ட வேணா ஃபோன் போட்டு கேட்டுக்குமா, அவங்க சொன்னாங்க விட்டுறாங்க, இவங்க சொன்ன விட்டுறாங்கன்னு பயங்கரமாக பில்டப் பண்ணுறாரு. அதை கேட்டுட்டு அதுக்கடுத்து மயில் அவங்க அம்மா சொல்கிறாங்க, யோ எஸ்பிக்கெலாம் ஃபோன் போடட்டுமா கேட்டு, உனக்குலாம் எஸ்பிலாம் தெரியுமா என்ன அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, நான் சும்மா ஒரு இடம் விட்டேன் உடனே, அதுக்குன்னு வாயை ரொம்ப ஓவராக பேசாது, வெளியில் வரும்போது உனக்கு பூட்டு போட்டு கூட்டிகிட்டு வரணியா, நம்ம மாட்டிக்கிட்டோம்னா என்ன ஆக போகுது அப்படிங்கிறாங்க. சரி வா மயில் அப்படிங்கிறாங்க. மயிலை கூட்டிகிட்டு போய் எடுத்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க.